ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நீங்க வாழ்க்கையில சந்தித்த மிக கடினமான தருணங்கள் ஒரு நாள் நன்மையாக மாறியதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டது உண்டுங்களா? ஒரு வேலை பறிபோனதாக இருக்கட்டும், ஒரு உறவு முறிந்து போனது, ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட வந்து அப்படி கை நழுவி போனது, இந்த மாதிரியான சூழல்கள்லாம் அந்த தருணத்துல, அந்த நிகழ்வு நடந்த தருணத்துல நம்மளால ஏற்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத வழிகளாக, வேதனைகளாக இருந்திருக்கும். ஆனா அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததெல்லாம் ஏதோ நம்மளைய வாழ்க்கையில சரியான கட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிருக்க முடியும் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரியான எதிர்பாராத நிகழ்வுக்கு என்ன காரணம்? இது நம்மளால முடிஞ்ச செயலா, இல்ல நம்மை சார்ந்தவர்களால செய்யப்பட்ட செயலா, இல்ல இந்த இறை சக்தியின் செயலா? கண்டிப்பா இது இந்த இறையாற்றலாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய திட்டம் தாங்க. நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சோதனைகள், தோல்விகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மறைமுக ஆசீர்வாதமாக இருக்க கூடுங்க. வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாருங்க, சோதனை அப்படிங்கிறது கடவுளின் பரிசுப்பா, அது உங்களை மாற்ற, உங்களை வளர்த்திட ஒரு மறைமுகமாக இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் மிக்க அற்புத ஆற்றல் பா அப்படின்னு பாருங்க. அன்பானவர்களே, நாம நினைக்கிறது எல்லாம், நாம எதிர்பார்க்கிறது எல்லாம், நாம வேண்டக்கூடியது எல்லாமே நம் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. அதற்கு மேல சூப்பரான விஷயங்கள் நம்மளுக்காக காத்துட்டு இருக்குங்க. நம்மளுக்கு தான் தெரியல. நம்ம ரொம்ப கம்மியா தான் கேட்டுட்டு இருப்போம். அதுவும் நாம கேட்கிற விஷயங்கள்லாம் பின்னால ஒரு சிக்கலை கூட நம்மளுக்கு ஏற்படுத்தலாங்க. அதனால இந்த இறை சக்தி என்ன பண்ணுது தெரியுங்களா? நமக்கு அந்த விஷயங்களை எல்லாம் கிடைக்க விடாம நம்ம எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கதறினாலும் நமக்கு அந்த விஷயங்களை எல்லாம் கிடைக்க விடாம பண்ணுதுங்க. நம் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தாங்க அது அந்த மாதிரி பண்ணுது. ஏன்னா தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்குங்க. நம்ம அதுக்கு தகுதியான ஆளாக இருக்கிறதுனால தாங்க அது அந்த அளவுக்கு நம்ம மீது அக்கறையாக இருந்து நம்மள இந்த மாதிரி சாதாரண சூழல்ல போய் நீ விழாத, உனக்காக பெரிய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வராம நமக்காக பின்னால பெரிய அற்புதமான விஷயங்களை வச்சிருக்குதுங்க. அதனால தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இந்த இறையாற்றல், இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு கதவை மூடுது அப்படின்னா இன்னொரு கதவை உங்களுக்காக ஏற்கனவே திறந்து வச்சுட்டு தாங்க மூடும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு நிறுவனத்துல ஒரு கௌரவமான சுயமரியாதை மிக்க ஒரு பெண் வேலை செய்யறாங்க. அது ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு பிடிக்கல. ஒரு நாள் கேக்குறா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவ வேலையில இருந்து நீக்கப்படுறா. 3 மாதங்கள் அப்படியே போகுது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவ மீது எந்த விதமான தவறும் இல்லை. அந்த கம்பெனிக்காக அவ நிறையவே தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்கா. இருந்தாலும் அவளுக்கான அங்கீகாரம் அங்கிருந்து கிடைக்கல. அது மட்டும் இல்ல, குடும்ப சூழலும் அவளை அழுத்துது. அவளால அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க கூட முடியல. கடவுள் மீது அவளுக்கு கோபம். ஏன் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்த, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கதறி துடிக்கிறா. அடுத்து 4வது மாதம் தன்னுடைய நெருங்கிய தோழிகிட்ட இருந்து போன் வருது. இவ மனசுடைஞ்சு போய் ரொம்பவே அழுவுறா. தன்னுடைய நிலையை கூறி அவ சொல்றா, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படுற ஆளே கிடையாது. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும், அதுவும் இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனை ஈர்க்கக்கூடிய அளவுல ஒரு ட்ரெண்டியான ஒரு காஃபி ஷாப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவியே, உனக்கு என்ன மறந்து போச்சா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, இதுதான் சரியான தருணம் அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த சூழல்ல அவளுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட அவ அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறா. தான் இருக்கக்கூடிய பகுதியிலேயே முதல்ல ஒரு சின்ன கடை எடுத்து ஸ்டார்ட் பண்றா. பின்னால பார்த்தனா ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அவளுடைய வளர்ச்சி இருந்துச்சுங்க. அவ இன்னைக்கு இந்திய அளவுல பிரபலமான ஹெல்தி ஃபுட் பிராண்ட் ஒன்றினுடைய உரிமையாளராக இருக்கிறாங்க. அப்ப பாத்துக்கோங்க, கடவுள் ஒரு துன்பத்தை கொடுத்து நம்மளைய ஃபோர்ஸ் பண்ணி உனக்கான பாதை அது இல்ல, உனக்கான கதவு பெருசா இங்க திறந்து வச்சுட்டு நான் காத்துட்டு இருக்கேன், எவ்வளவு காலம் தான் நான் உனக்காக வெயிட் பண்றது,
வந்து சேரு அப்படின்னு நம்மளைய வலுக்கட்டாயமாக இப்படி பிடிச்சு இழுக்கிறாருங்க. அந்த நேரத்துல நம்மளுக்கு வழியாக தெரிஞ்சா கூட, ஆனா இங்க ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. அது புரியாம நம்ம எங்கேயோ உழண்டுகிட்டே இருக்கிறோங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் நிச்சயமாக ஒரு அற்புதமான விஷயங்களுக்காகத்தான், ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடத்துக்காகத்தான் அப்படிங்கிறது புரியுதுங்க. ஓசோ சொல்வாருங்க, நீங்கள் எதிர்பாராத பாதையில் வாழ்க்கை செல்லுது அப்படின்னா அதுல ஒரு பரிசு மறைஞ்சிருக்குதுப்பா அப்படின்னு பாருங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோங்க நம்மள இயக்குறது நாம தான் அப்படின்னு. நம்ம இயக்குவது ஒரு பரபரப்பான சக்திங்க. அது கடவுள்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், தெய்வீக அறிவு, இறை அறிவு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. அந்த சக்தி பாத்தீங்கன்னா நம்மளால எதிர்பார்க்க முடியாத விஷயங்களை நமக்கு அள்ளி கொண்டு வந்து தருதுங்க. ரமண மகரிஷி சொல்லுவாருங்க, எல்லாம் தெய்வீக எண்ணத்தின்படிதான்ப்பா நடக்குது, ஒப்புக்கொண்டு அமைதியா இருந்துக்குங்க அப்படின்னு பாருங்க. நீங்கள் இழந்ததை பற்றி வருத்தமே படாதீங்க. நீங்கள் இழந்தது இழந்ததே இல்லைங்க. அது மாற்றம் அடைந்து மறு உருவாக்கம் அடைந்து ஆன்மாவுக்கு ஏற்புடையதாக திரும்ப நம்ம கிட்ட வருதுங்க. உங்கள் வாழ்க்கையில தவறாக நடக்குதுங்களா? எது செஞ்சாலும் அது சரியா வர்றதே கிடையாதுங்களா? நீங்க பொருளாதாரத்துல ரொம்ப அதிகமான இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? அது உங்களுடைய குறைபாடு இல்லைங்க. அது ஒரு திருப்பமாக இருக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பமாக இருக்கலாங்க. திருமூலர் சொல்லுவாருங்க, தனதுணை இல்லவன் தனக்கு உறைவிடம் இல்லை, அறிவுடை ஆன்மா வழிகாட்டும் அப்படி பாருங்க. அதாவது நம்முள் இருக்கும் இறை சக்தியினுடைய அறிவு நம்மை வழி நடத்தும். அதற்காக நமக்கு வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்புதல் தாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, லெட் கோ லெட் காட், அதை விடுங்கள், கடவுள் அதை நலமாக மாற்றுவார். அவ்வளவுதாங்க விஷயமே. உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது நாம திட்டமிடுறதுல எல்லாம் இல்லைங்க. அது ஒரு ஒப்புதல்ங்க, விசுவாசம், நேர்மையாக இருக்கிறதுங்க. வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள் நம்மை பிசைந்து கொண்டு நம்மை வடிவமைச்சிட்டு இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு பெரிய தவிப்பாக பிரச்சனையாகவே இருக்கலாங்க. ஆனா அந்த மாதிரியான பிரச்சனைகளை, சிக்கல்களை நம்ம ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்து இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்க முடியும், மீண்டும் இது மாதிரியான சிக்கல்கள் வராமல் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது அப்படிங்கறத நம்மளால தெளிவா கத்துக்க முடியுங்க. அன்பானவர்களே, நாம நம்மளுடைய மனதை மாற்றினால் நிச்சயமாக எல்லாமே மாறுங்க. இந்த வாசகங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வாங்களேன். உங்களுடைய மனசுல பிரச்சனைகள், கவலைகள் இதெல்லாம் வரும் பொழுது அடிக்கடி இதை உங்களுக்குள்ளார அப்படியே ஓட விடுங்க. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்னுடைய நலனுக்காகவே நடக்கிறது என நான் நம்புகிறேன். நான் எதிர்பார்த்ததை விட சிறந்ததுதான் என்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. இத அப்படியே உணர்வு பூர்வமாக அப்படியே சொல்லிக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எப்படி காத்திருக்கிறோம் அப்படிங்கறதையும் இந்த இறை சக்தி பாக்குதுங்க. வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, காலம் அப்படிங்கிறது கடவுள்பா, அது தகுந்த நேரம் வரும் பொழுது நம்மை காக்கும் அப்படின்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பிக்கையின் பயணம் தாங்க. ஓசோ சொல்லுவாருங்க, டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப், லிவ் இட், டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் இட், ட்ரஸ்ட் இட் அப்படின்னு பாருங்க. வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாருங்க, உங்களை பார்த்து பரிதாபப்படாதீங்க, பரிசுத்தமான விசுவாசத்தை இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த இறை சக்தியின் மீது வைங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு பாருங்க. நம்பிக்கையுடன் இந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் போவதை நம்மளால கண்கூடாக பார்க்க முடியுங்க. இந்த நேரத்துல, இந்த நொடி பொழுதுல வேணா நம்ம கண்ணீரோட இருக்கலாங்க, துன்பத்துல இருக்கலாம், வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பிச்சு போன மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஆனா நான் உங்களுக்கு அன்போட சொல்லிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முடிவு இல்லைங்க, இது கடவுளின் திட்டத்தின் ஒரு படிங்க. அது கட்டாயம் உங்களை மேல கொண்டு செல்லுங்க, நம்புங்க, அனைத்துமே நன்மைக்கு தாங்க. நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறந்ததை தாங்க நம்மளுக்கு கடவுள் வச்சிருக்கிறாரு. தீர்க்கமா நம்புங்க. இந்த இறை ஆற்றல் கிட்ட, பிரபஞ்ச சக்தி கிட்ட பேசுங்க, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு,
முழுசா நான் உன்னதான் நம்புறேன். நீ கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துருவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இனி என்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக எந்த முடிவையும் நான் எடுக்க போறதில்ல. எல்லா முடிவையும் நான் உன் கையிலேயே ஒப்படைச்சிடுறேன். நீ என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்குமோ அதை கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ளார கொடுத்துரு அப்படின்னு நிம்மதியா எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் இந்த இரையாற்றல்கிட்ட கொடுத்துட்டு நீங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேலையில சரியா அப்படியே போயிட்டே இருங்க. அப்புறம் பாருங்களேன், படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை நிச்சயமா நீங்க பாப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ளூர ஒரு நிம்மதியை உங்களால உணர முடியுங்க. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், சந்தோஷம் வேறு நிம்மதி வேறுங்க. சந்தோஷங்கிறது கொஞ்ச நேரம் அனுபவிப்போம், அப்புறம் பார்த்தோன்னா அது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார இல்லாமலே போயிடும். ஆனா நிம்மதிங்கிறது நீடிச்சு நிலைச்சு இருக்கக்கூடியதுங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம இந்த மாதிரி பொறுப்புகளை எல்லாம் இந்த இரையாற்றல்கிட்ட விட்டுட்டு ரிலாக்ஸா நம்மளுடைய வேலையை மட்டும் சரியா தெளிவா பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நிம்மதிங்கிறது நம்மளுடைய வாழ்நாள் பூரா நம்ம கூட பயணிக்குங்க. நீங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போங்க, நம்மளுடைய வாழ்க்கை சம்பந்தமாக அற்புதமா முடிவெடுக்கிறோம்ப்பா, என்ன மாதிரி புத்திசாலிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய முடிவுகளை விட இந்த பிரபஞ்ச பேராற்றல் எடுக்கக்கூடிய முடிவு பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குங்க. அதுகிட்ட மட்டும் பொறுப்பு ஒப்படைச்சு பாருங்க. அது உங்களுக்குள்ளார அறிவாக வந்து இப்படி இப்படி நீ செஞ்சினா சரியா இருக்கும் அப்படின்னு உள்ளூர சொல்வதை உங்களால அற்புதமா கேட்க முடியுங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் போகும் பொழுதெல்லாம் இந்த இரையாற்றல் உங்களுக்காக செய்யக்கூடிய வேலைகளை உங்களால நல்லாவே உணர முடியும். அப்பெல்லாம் கட்டாயம் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு சூப்பரா புரியும், இறை சக்தி தான் எனக்காக இதெல்லாம் செய்யுது அப்படிங்கறதெல்லாம் அற்புதமா தெளிவா புரியுங்க. அந்த நேரத்துல அன்பான பிரபஞ்ச பேராற்றலை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு ஒவ்வொன்னையும் அன்பு பூர்வமாக அதை தாயாகவோ தந்தையாகவோ அப்படியே நினைச்சுக்கிட்டு அப்படியே சொல்லுங்க. நீங்க எதை கொடுக்கறீங்களோ அதுதாங்க அங்கிருந்து கிடைக்கும். நீங்க அன்பு அங்க கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா அதை விட பல மடங்கு இந்த இரையாற்றல் உங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்பிக்கையோட வாழ்வுங்க. பிரபஞ்சம் நம்மளுக்குள்ளார இருந்து இயங்கிக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.